மதுரை சிங்கப்பெருமாள் கோயில் அழகிய காட்சி. சாமி டீ சாப்பிடுதலா? டீ வேணும்னா வாங்க. சாமி எல்லாரும் கொடுத்து மீதி இருந்தா என்ன போதும், கொடுங்க எல்லாருக்கும். நீங்க சாப்பிட்ட மீதி இருந்தாதான் எனக்கு. ஒன்று 2 3 4 5 6 சாமி இவருக்கு கூட டீ கொடுக்கணும். என்ன இவருக்கு கூட கொடுக்கணும். பத்தாவதுலன்னா இருக்க சமாளிச்சிடும். கப்பு எத்தனை இருக்கு? கப்பு இருக்கா? கப்பு அதிகமாக இருக்கு. 3. ஆமாம் 7 மாதத்துக்கு முன்னால் வந்து ஞாபகம் இருக்கு இல்லையா? மறக்கல இல்லையா? இந்த வருஷத்தில் 3வது முறை இல்லையா? சரி சரி. அம்மாவுக்கு புராண கதைகள் ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்போ நம்ம இன்னைக்கு சாமிகிட்ட கேட்க வேண்டியதான், பெரிய சாமிகிட்ட இல்லையா? ஏன்னா எப்போவும் உங்களை பார்க்க முடியாது இல்லையா சாமிகளை எல்லாம். நான் ஆண்டுக்கு ஒரு முறை தான் வருவேன். எடுத்தாச்சுன்னா எப்பவும் பார்த்துடலாம். சரி, நமக்கு இன்னைக்கு பெரிய சாமி தான் நமக்கு நாயகன். நமக்கு அறிவுரையெல்லாம் சொல்லுவாரான்னு பார்ப்போம் இல்லையா? சரி சரி. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. சாமி இருக்கா? சரி சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க சாமி, முதல்ல சாப்பிடுங்க எல்லாரும். காலபாக்கியம் சௌபாக்கியம் செய்தும் சிறப்பும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு திருமங்கலம் திருபாக்கியம் காலபாக்கியம் சௌபாக்கியம் சிறப்பும் தொழிலும் மகிழ்ச்சியும் மிக்க மகிழ்ச்சியுடன் எந்த பெரிய காரணத்தை சுதந்திரமாக வெற்றிவிழா அமைந்து தாய் தந்தை சொல்வாக்கு மரியாதைக்கும் அந்த கேன தண்ணி இல்லையா அந்த அடிக்கு வேணுமா? சரி சாமி, இன்னைக்கு சாமிக்கு படையல் பண்ண இதெல்லாமே உங்களுக்கு. சரி சார், டீ எல்லாரும் தோச்சா? எல்லாரும் கிடைச்சாச்சு இல்லையா? சரி அப்ப சாமிக்கு மந்திரம் எல்லாம் தெரியும் இல்லையா? பிரார்த்தனை மந்திரம் எல்லாமே தெரியுது. பெரிய சாமி தான். நான் நினைச்சது மாதிரியே இருக்குது. அதாவது உங்களுடைய பிரார்த்தனை சொல்லுவுக்கு அவங்களுக்கு அமைதியும் சொல்லும் புகழும் அந்த குறையும் தீர்த்து வைக்கிறது தான் மனிதனுடைய அன்பு பாசம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது இல்லையா? அதே போதும். அது இருந்தா தான் என்றைக்கு அவர் சொல்வாக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? நினைச்சது எல்லாம் நடக்கும். அந்த அன்புதான். அன்பே சிவம் இல்லையா? நல்லா இருக்கும். அப்போ பழைய ஆட்கள் பழைய சாமிகள் சொல்லுவாங்க இல்லையா, அன்பே சிவம் அப்படின்னு. அன்பு இல்லைன்னா சிவமே இல்லை. அதாவது தானா சாப்பிடுறது தனி, பவுந்து சாப்பிடுறது தனி. பவுந்து சாப்பிட்டாலும் ஆமா, இத மாதிரி பவுந்து சாப்பிட வேண்டியதான். பவுந்து சாப்பிட்டா ஒரு உருண்டை சாப்பிட்டா மாதிரி பவுரு நேரி நான் தான் சாப்பிடணும். எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த பவுரு பிடியே அப்படிதான் இருக்கும் இல்லையா? சரி சரி சரி. நம்ம பக்கத்துல இருக்காருல்லையா ருத்ராட்ச சாமி, நீங்க சாப்பிடுங்க சாமி முதல்ல. நீங்க சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். எல்லாரும் சாப்பிடுவாங்க. சரி
நமக்கு இன்னைக்கு ருத்ராஜ சாமிகிட்ட கதை கேட்போமா? கேளுங்க சாமி குருநாதர். சரி, ருத்ராஜ சாமி கதை சொல்லுங்க. படிப்பு இவருக்கு தான் படிப்பு ஜாஸ்தி. படிப்பு விருதான் இல்லையா? நான் சிஷ்யன். ஆனா படிப்பு அவரா இருந்தாலுமே ஆனா சின்ன சாமி தான் பயங்கர லுக்கா இருக்காரு. என்னன்னா சிவனுடைய ருத்ராஜம் எல்லாம் அழகா தெரிச்சிருக்கு. அது பகவான் கொடுத்தார். பகவான் கொடுத்தாரு இல்லையா? அதுக்கேற்ற அறிவும் கொடுத்துருப்பாரு. அறிவு இருக்கு. ஏன் அத வராது. சொல்ல வேண்டிய அளவு தான் சொல்லுவோம், எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன் இல்லையா? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கொடுப்பாரு இல்ல அறிவு. யாரு யாரு பெரிய நடிகர்? யாரு? இவர் தானே பெரிய நடிகர். அப்படியா? பார்த்தா அழகா சிவாஜி கணேசன், பார்த்தா அழகா சிவாஜி கணேசன் மாதிரியே இருக்கு. அருந்துங்கள். அருந்தவா? அருந்துங்கள். அருந்துங்கள். சரி, அமருங்கள் சொல்றது. அருணுங்க அமருங்கள். வெங்காயம் உனக்கு காது என்ன? சாமியை பார்த்தா அப்படி சொல்லலாமா? அவர் சொல்லுவார். சரி, இருக்கட்டும். தானே புரிஞ்சது புரியாது, தெரிஞ்சது தெரியாது, உனக்கு என்ன தெரியும்? அது இருக்கு சாமியா. அவர் பாட்டு பாடுறது வரலையே. பாட்டு பாடுவாரா சாமி? நல்ல ஒரு பாட்டு பாடுங்க பாப்பா. பாடுவாரு சாமி. அவர் சொல்ல அவர் சொல்ல கேட்க வேண்டாம். அதாவது எனக்கு வந்து பாடல் வரும், ஆனா நம்மளுக்கு பல்லு இல்ல, சரி வராது. எப்படி எப்ப வரும்னு சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. தானா வரும். ஆனா தானாக வந்துச்சுன்னு இருக்கேன். அந்த அருளுக்கும் புகழும் நல்லா இருக்கும். அமைதிக்கு பேர் புகழும் வெற்றிக்கும் அமைதிக்கு பேர் தான் சாந்தின்னு வரும். ஓ, அமைதிக்கு பேர் தான் சாந்தி. அப்படி வந்துருது. ஓ, அப்படி வந்துருது இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு டிக்கனுக்கு படிச்சிருக்காருன்னு ஓ, பாத்து. நல்லா படிச்சிருக்காரு. என்ன படிச்சிருக்காரு? டிக்கனிக்கு. டிக்கனிக்கா? ஓ, டிக்கனிக்குன்னு ஆங்கிலமா? அது ஆங்கிலம் பாட்டு. அப்போ இது தமிழ் சாமியா ஆங்கில சாமியா? இவர் இந்துக்களோட சேர்ந்தவர். இந்துக்களோட சேர்ந்தவர். தமிழ் சாமி தான் இல்லையா? தமிழ் சாமி. சரி சரி சரி. ஒரு பஜனை பாடு. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுங்க சாமி. கல்வியா செல்வமா வீரமான ஒரு பாட்டு இருக்குல்ல சாமி, பாடுறது கேட்டுட்டு ரமண ஒரு பாடுவாமா. இப்போ நீ ஒரிஜினல் சாமியார். சாமியார். ஆமா, நான் ஒத்துக்கிறேன், நீங்க ஒத்துக்க முடியாது. ஒத்துக்கிட்டாதான் ஓ நமச்சிவாய நாராயணமூர்த்தி எம்பெருமாள் கோவிந்தா ரங்கநாத மாயாவா உன் வரலாறை எடுத்து விடு தெய்வமே அதோட வாங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன சாமி நான் சொன்ன தப்பா? ஒரு தப்பும் இல்லை. சரி, செய்தியை முடித்துக் கொள்ளலாமா? வேற ஏதாவது செய்தி இருக்கா? செய்தி சொல்லுங்க. செய்தியை முடித்துக் கொள்ளலாம். வேற ஏதாவது செய்தி இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி சாமி, உங்களுக்கு செய்தி ஏதாவது இருக்கா? இல்லை, அடுத்தது தீர்ப்பு வரும்போது பெருமாளுடைய கேட்டுருவான். இன்னொரு அவரு நல்ல முறையில் அவர் பேச்சு இருக்கும்போது நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் புகழாட ஒரு பாடல் பாடுவோம் அப்படின்னு என்று கேட்டு வைக்க இல்லையா? அப்ப அடுத்து வருமா பெருமாள் அருளால நமக்கு நல்ல ஒரு பாடலோட சந்திக்கலாம். நீங்க வந்து எத்தனை நாள் கணக்கு அவர் சீக்கிரம் அனுப்பிவிட்டாரு. 4 பொம்பளையா இருக்கான் கொடுங்க, இவங்களுக்கு வேட்டி சட்டை கொடுங்க. ஓ, அப்படி செய்யலாம் இல்லையா? இனி வரும்போது இல்லையா? சரி 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 சாமி. அப்போ உங்க நாள் அதாவது மனசுள்ளது நீங்களும் அன்பு பாசம் 4 பேர் எதுக்க உட்கார்ந்து உங்க எதுக்க சாப்பிடுறீங்க. அதனால உங்க மனசு வாங்கி கொடுப்போம் என்று மனசு இறங்கினா அது பெருமாளே வந்து அவருக்கு வேலை தான். பெருமாள் அவருடைய அருள் இல்லாம எதுவும் நடக்காது. உங்ககிட்ட வந்து பின்னாடியே கடைக்கு போச்சு கொண்டு வந்து அவரு கொடுத்த மாதிரி உங்க கையால கொடுத்துருவாங்க இல்லையா? சரி சரி. அப்போ எல்லாமே இந்த பெருமாளுடைய பெருமை தான் இல்லையா? சரி சரி சாமி, அப்போ உங்களை சந்தித்தது மிக்க மகிழ்ச்சி. வெற்றி உண்டாகட்டும். சரி, மகிழ்ச்சியோட ஓகே. அடுத்த டீப்பு சிறப்பா வரணும். சரி, ஓகே.